ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? பருப்பு சட்னின்னு சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாயை வறுத்துக்கோங்க. இதே மெத்தடில் தாங்க நம்ம கொள்ளு சட்னியும் செய்வோம். நல்லா வறுத்துட்டு செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4-5 பல் பூண்டு, எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கலாம். 4-5 கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கோங்க. சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. துவரம்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட இது சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி, கொத்தமல்லி சேர்த்திடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். நல்லா ஆறி இருக்கு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபி ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்தாமல் அரைச்சாலும் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதா இருந்தால் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை தாளிச்சிட்டு சட்னி கூட சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்துக்கு நெய் ஊற்றி இந்த சட்னியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.